Hi all. Today adrenergic drug, sympathomimetic drug கிளாசிஃபிகேஷனை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோங்கோ டைலேட்டர் அப்படிங்கிறப்ப மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இன்கலர், ரோட்டா கேப்ஸ், சிரப் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோங்கோ டைலேட்டர் அப்படிங்கிறப்ப அட்ரினெர்ஜிக், அதில் எனர்ஜிக்னு முடியுது. அப்போ நம்ம எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு சாதாரணமாக சளி பிடிச்சிருந்தாவே அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். மூச்சோட சிரமமாக இருந்துச்சுனாக்க அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நேசல் டீகன்ஜஸ்டன்ட்டுக்கு ஜோலின் அப்படின்னு முடியும், பெனைலெப்ரின், ஜீரோஎப்ரின் இந்த காம்பினேஷன் இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நேசல் டீகன்ஜஸ்டன்ட் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய 4 விதமான ஸ்ப்ரே, நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாசிவியான், ஓட்ரிவின், அடுத்து நேப்பசோலின், பெனைலெப்ரின், சோடோஎப்ரின் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய நேசல் ஸ்ப்ரே எல்லாமே வந்துட்டு நேசல் டீகன்ஜஸ்டன்ட் அந்த இதில் வரும். அனோரெக்டிக்ஸ் அப்படின்னாக்க அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டரில் வரக்கூடியது எல்லாமே அதில் வந்து அமைன் அப்படிங்கிற ட்ரக்கில் முடியும் கண்டிப்பாக. இதெல்லாம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது யூட்டரியன் ரிலாக்சன்ட் அப்படின்னாக்க யூட்டரியன் லாஸ்ட்டாக வந்து RINE அப்படின்னு முடியுது, யூரின் அப்படிங்கிற மாதிரி முடியுது. அப்போ RINE அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு அப்படின்னா இதில் 2 ட்ரக் தான். இது ரொம்ப முக்கியமானது, MCQஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யூட்டரியன் ரிலாக்சன்ட் சொல்லுவோம். அடுத்து கார்டியாக் ஸ்டிமுலண்ட் அப்படின்னோடனே கார்டியாக் அப்படின்னாவே அட்ரினலின் தான். ஸோ அப்போ அட்ரினலின், ஐசோப்ரினாலின், டோபிட்டமின். அட்ரினலின் வந்துட்டா அந்த இடத்துல நார் அட்ரினலின் வராது, ஏன்னா நோ அட்ரினலின் கார்டியாக் ஸ்டிமுலண்ட். இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் பொறுமையாக தெளிவாக வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக போய் அதில் பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி இமேஜோட அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த நேசல் டீகன்ஜஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு ஆல்ஃபா-1 அகோனிஸ்ட்னு சொல்லுவோம். ஆல்ஃபா-1 ரிசெப்டாரில் ஒர்க் பண்ணும். அது எல்லாமே வந்துட்டு பெனைலெப்ரின், ஆக்சிமெட்ரசோலின், சைலோமெட்டசோலின் இது எல்லாமே. இது இல்லாமல் ஜூடோஎபிட்ரினும் வரும் இந்த இடத்துல. இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அட்ரினர்ஜிக் ட்ரக்னு சொல்கிறோம், சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம், சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்னு சொல்கிறோம். மிமிக் அப்படின்னு சொல்லலாம். மிமிக் அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். நேச்சுரலாக அட்ரினர்ஜிக் ட்ரக் நம்ம உடம்புல என்னென்ன ஒர்க் பண்ணுதோ அதை அப்படியே ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்துட்டு சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் போஸ்ட் கேங்க்லியன் சிம்பத்தட்டிக் நர்வ் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். இது எல்லாத்துலேயுமே காமனாக. ஓகே, தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.